ராதிகா வணக்கம். நிச்சயமாக 2500 மீட்டர் நீளத்தில் தூண்டில் வளைவு வேண்டும் என கோரிக்கை விடுத்து திருநெல்வேலி மாவட்டம் கூத்தன்குழியில் 300 நாட்டு படகுகள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தப்பட்டு மீனவர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் கூத்தன்குழியில் முறையான தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் இன்று அதிகாலை முதலேயே கடற்கரையில் திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, இந்த போராட்டத்தினால் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடலுக்குள் செல்லாமல் கரையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை குறித்து விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் பார்த்தீர்கள் என்றால் 10 கடலோர மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள மீனவர்கள் அனைவரும் நாட்டு படகுகளை வைத்தே வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். கடலில் இருந்து அலையின் சீற்றத்தில் இருந்து படகுகளை பாதுகாக்கவும் பாதுகாப்பாக கரை திரும்பவும் தூண்டில் வளைவு கிரைனேஜ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இதனை அமைப்பது இப்பகுதி மீனவர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக உவரி மற்றும் கூட்டப்புள்ளி ஆகிய அண்டை கிராமங்களில் அரசு தூண்டில் வளைவு அமைத்து கொடுத்துள்ளது. ஆனால் கூத்தன்குழி கிராமத்தில் மீனவர்கள் 2500 மீட்டர் நீளத்திற்கு தூண்டில் வளைவு கோரிய நிலையில் வெறும் 500 மீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அலையின் வேகம் குறையாமல் படகுகள் தொடர்ந்து சேதமடைவதோடு மீனவர்கள் காயமடையும் சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று கூத்தன்குழி கிராம மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தை அறிவித்தனர். இன்று அதிகாலை கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் அங்குள்ள ஆலயத்தின் முன்பாக 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது திரண்டுள்ளனர். அங்கிருந்து கடற்கரை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக சென்ற இந்த மீனவர்கள் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியதும் நம்மால் காண முடிந்தது. இந்த போராட்டத்தில் மீனவ பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள், பங்கு தந்தை மற்றும் பள்ளி குழந்தைகள் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த அடையாள போராட்டத்தின் காரணமாக கூத்தன்குழியில் இன்று மீன்பிடி தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசின் நடவடிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ராதிகா, கடற்கரையை காத்திட தூண்டில் வளைவு அமைத்து